ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆனுவலேஷன் எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஷோ ஆகும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8th ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது நல்லா தரவு படிச்சிங்க. 2 மார்க்ஸ் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாடலில் எல்லா கொஸ்டின் ரெஃபர் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 8th. ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு மாடலும் ரெஃபர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மாடல் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணினா தான் அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த 37, 38, அப்புறம் 39, 40 இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஜாமெட்ரி கிராஃப் இதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். தமிழ் மீடியத்தில் இந்த 14 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்கு நல்லா தெளிவாக படிச்சிக்கங்க. புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் 1 மார்க் கேட்பாங்க. ஸோ புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க் படிச்சிட்டாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸில் ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 16, 17 அப்புறம் இந்த 18வது கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. இந்த கொஸ்டினை செக் பண்ணிங்க. அப்புறம் 22 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. காரணி படுத்துக்க 23 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் 26 AB அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் வச்சு வர கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு காண்க இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த 33 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 34 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 37 ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அப்புறம் 38, 39 ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்து ரெஃபர் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கிராஃப் இருக்கிற கொஸ்டின் எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாடல் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. புதுசாக யாராவது நம்ம சேனலில் 8th 9th பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.